அரசியல் மாற்றங்கள், கோவிட்-19 பெருந்தொற்று போன்ற காரணங்களால் தாமதமடைந்த பேரா கிளேபாங் தமிழ் பள்ளியின் புதிய 3 மாடி இணை கட்டடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்க உள்ளது. பேரா மாநிலத்தில் அதிக மாணவர்கள் கொண்ட பள்ளியாக விளங்கி வரும் இப்பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தாம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளேபாங் தமிழ் பள்ளியில் ஏற்கனவே 3 இணை கட்டிடங்கள் உள்ளன. தற்போது கட்டப்பட உள்ள 4வது இணை கட்டிடத்தில் 12 புதிய வகுப்பறைகள் அமைக்கப்பட உள்ளதாக பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் கிருஷ்ணசாமி முத்துசாமி கூறினார். நம்ம பிரதமர் 30 மில்லியன் ஒதுக்கியிருக்காரு தமிழ் பள்ளிகளுக்காக. நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம பள்ளியும் அதில் ஒன்று. நம்ம பள்ளியும் இந்த திட்டத்தில் ஒன்று. நமக்கு அந்த திட்டத்திலிருந்து 3.5 மில்லியன் ஒதுக்கி யாயாசான் டிடே நெகாரா அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவங்க 35 லட்சம், அதாவது 3.5 மில்லியனில் நமக்கு எல்லா செலவையும் சேர்த்து கூட குறைவாக இருக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்ட வேலைங்களுக்கு 3.3 மில்லியன் கொடுத்துருக்காங்க. நீண்ட காலமாக இணை கட்டிடத்திற்கு பள்ளி நிர்வாகம், பெற்றோர் மற்றும் சமூகத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த திட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இக்கட்டிடம் பள்ளியின் அவசியமான தேவையாக கருதப்படுகிறது என்று தம்போன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி டத்தோ ஆர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். முயற்சி நான் எடுத்தாலும் ஆனால் அவரு தான் என்கிட்ட சொன்னார், இதை முடிச்சுடுவோம். ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு முத ஜெயிச்சு வந்தப்போ பொங்கலுக்கு வந்திருந்தார் இங்கே. அப்போ நான் இதை காமிச்சேன். இந்த ஸ்கூலில் புது பில்டிங் தேவைன்னு அன்றைக்கி சொல்லிட்டு போனார். ஓகே சுரேஷ், கேரி ஆன், க்ரீன் லைட் கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி முடிஞ்சு. அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் சுரேஷ்குமார் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.